வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் கோட் ஜெனரேட்டர் அல்காரிதம். ஸோ இதனுடைய அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோடு ஜெனரேஷன் நம்மளுடைய கம்பைலரில் ஒரு ஃபேஸ். இந்த கோடு ஜெனரேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இன்டர்மீடியட் கோடு, அதாவது 3 அட்ரஸ் கோடை டார்கெட் மிஷின் கோடாக மாற்றுவோம். இதுதான் அந்த ப்ராசஸ். சரி, எப்படி அந்த டார்கெட் மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணுறது? ஸோ அதனுடைய அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம அந்த அல்காரிதம் பார்த்தோன்னா உனக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஜென்ரேட் கோட் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் டார்கெட் மிஷின். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 அட்ரஸ் கோடு கொடுத்துருவாங்க. இந்த கோடுக்கு நம்ம மிஷின் கோடு க்ரியேட் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும். ஸோ கோடு ஜென்ரேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குங்க? T1 = A + B. அதை எடுத்து எழுதிக்கிங்க. ஓகேங்களா? எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏ எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஏவை ஒரு ரெஜிஸ்டருக்குள்ளே லோடு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லோட் ஏ இன்டு த ரெஜிஸ்டர். ஸோ R0னா ரெஜிஸ்டர். ஸோ இது எப்படி நம்ம இங்கே மிஷின் கோடிங் எப்படி எழுதணும்னா லோட் கேப்ஸில் எழுதணும். லோடு நம்ம எதை லோட் பண்ணுறோம்? ஏ லோட் பண்ணுறோம். எதில்? ரெஜிஸ்டரில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோம்? +B. அதாவது இந்த B எடுத்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆட் B டு த R0. இப்போ இந்த ஏ எதுக்குள்ளே இருக்குது? ரெஜிஸ்டாருக்குள்ளே இருக்குது. R0 ரெஜிஸ்டாருக்குள்ளே இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த B எடுத்து இந்த R0 கூட ஆட் பண்ணுறேன். அது எப்படி எழுதலாம்? ஆட் R0. R0 என்னது? ஏ. ஸோ ஆட் A, B அப்படின்னா ரெண்டும் ஆட் ஆகிடும் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதுல கோடிங்க. நெக்ஸ்ட் இப்போது இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? அது எங்கன்னா இன்னொரு ரெஜிஸ்டருக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ மூவ் ரிசல்ட் டு த T1. அப்போது ரிசல்ட்டு R1 இன்னொரு ரெஜிஸ்டர், அதில் இந்த T1 ரிசல்ட்டை நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இதில் ஆன்சர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ரெஜிஸ்டருக்குள்ளே மூவ் பண்ணுறேன். அதுதான் மூவ் T1 ரிசல்ட் டு த R1 ரெஜிஸ்டர். ஸோ இப்படி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கோடிங் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏவை லோட் பண்ணுறோம் ரெஜிஸ்டருக்குள்ளே. அடுத்தது இந்த B இந்த ரெஜிஸ்டர் கூட ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஆன்சரை எடுத்து இன்னொரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள். செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் T2 = T1 * C. அப்போ இந்த T1 யூஸ் ஆக போதிங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் T2 = T1 * C. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்க? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா T1, அதில் ஒரு ரெஜிஸ்டருக்குள்ளே லோடு பண்ண போகிறேன். ஸோ லோடு T1 இன்டு த ரெஜிஸ்டர். லாஸ்ட் என்ன ரெஜிஸ்டர் இருக்கீங்க? R1. ஸோ அந்த R1ல் தான் நம்ம லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ T1 எடுத்து நான் எதுக்குள்ளே லோட் பண்ணுறேன்? R1ல் லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த C நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எது கூட? T1 கூட. இந்த T1 இப்போ எதுக்குள்ளே இருக்குது? ரெஜிஸ்டார் 1க்குள்ளே இருக்குது. அப்போது மல்டிப்ளை த ரெஜிஸ்டார் 1 பை C. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு மிஷின் கோடில் மல்லுன்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? R1 என்ன ரெஜிஸ்டர்? R1. இது கூட நம்ம C மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுறோம்? T2ல் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போது T2 ஒரு புது ரெஜிஸ்டார் எடுத்துக்கணும். ஸோ மூவ் ரிசல்ட் டு த T2. ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம புது ரெஜிஸ்டாரை பயன்படுத்தணும். ஸோ மூவ் T2 உடைய ஆன்சர் எடுத்து ரெஜிஸ்டார் 2க்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். D = T2 + E. அதாவது இந்த T2 ரிசல்ட் எடுத்து E கூட ஆட் பண்ணி Dயில் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். முதல்ல இங்கே என்ன இருக்குங்க? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டில் T2. ஸோ இந்த T2 எடுத்து ஏற்கனவே ஃபைனல் என்ன ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? R2. அந்த R2ல் லோடு பண்ணிடணும். கூட எதை ஆட் பண்ணணும்? E ஆட் பண்ணணும். அப்போது T2 எடுத்து E கூட ஆட் பண்ணணும். ஆட் ஏற்கனவே ரெஜிஸ்டரில் T2 இருக்குது R2ல். ஸோ R2, இந்த E எடுத்து ஆட் பண்ணிடணும். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை Dயில் ஸ்டோர் பண்ணணும். அப்போது எப்பயுமே ஒரு ரிசல்ட் வரும்போது புது ரெஜிஸ்டரை பயன்படுத்தணும். ஸோ மூவ் பண்ணணும். ஸோ இந்த Dயை தான் மூவ் பண்ண போகிறோம். அது ரிசல்ட் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஓகே, R3. ஸோ Dக்குள்ளே தான் இது ரெண்டுத்துடைய ரிசல்ட் இருக்குது. அதை நான் புது ரெஜிஸ்டர் R3க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் இங்கே சைடில் ப்ளூவில் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன் இல்லையா? இதுதான் மிஷின் கோடிங்ஸ். ஸோ இந்த மிஷின் கோடிங் எடுத்து அப்படியே இங்கே தனியாக காப்பி பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஃபைனல் அசம்பிளி கோடுன்னு சொல்லலாம், மிஷின் கோடும் சொல்லலாம். ஸோ இதை எடுத்து எழுதிட்டிங்கன்னா இதுதான் 3 அட்ரஸ் கோடுக்கு ஒரு மிஷின் கோடை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. சரி, இது நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்ன லாஜிக் படி க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
இது எப்படி ப்ரோக்ராம், அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கு இல்லையா, அந்த அல்காரிதம். ஸோ எக்ஸாமில் எப்பயுமே ஒரு 3 அட்ரஸ் கோட்லேருந்து மிஷின் கோடுக்கு ஜென்ரேட் பண்ண சொன்னாங்கன்னா, ஸோ நம்ம டெஃபினிஷன் ஃபஸ்ட் எழுதணும். இது எங்கே பண்ணுறோம், ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலரில் ஒரு ஃபேஸ் தான் வந்து கோட் ஜெனரேஷன். இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்மீடியட் கோடை டார்கெட் மிஷின் கோடாக மாற்றுறோம். ஸோ இந்த டெஃபினிஷன் எழுதணும். அப்புறம் ஒரு ப்ராப்ளம், ஸோ எக்ஸாம்பிள், அதாவது எப்படி வந்து ஒரு 3 அட்ரஸ் கோடை மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். எழுதிட்டு ஃபைனலாக அந்த அல்காரிதம் சூடோ கோடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கோடு ஜென்ரேட்டர் அல்காரிதம் சூடோ கோடு நம்ம படிக்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. இதில் நான் எல்லோ லைனில் கொடுத்தது எல்லாமே கமெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, புரியுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்ட்னது எப்பயுமே ஸ்டார்டிங்கில் டெஃப். ஸோ ஃபங்க்ஷன் பேர் என்னென்னா ஜெனரேட் கோடு. ஸோ இதுக்குள்ளே ஐஆர் கோட், அதாவது a dictionary to keep track of registers assigned to the variables. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டிக்ஷனரி ஒன்று இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ டிக்ஷனரி பேர் என்ன கொடுத்துருக்குன்னா where to register, அதாவது ரெஜிஸ்டர்ஸை நம்ம அசைன் பண்ணுறதுக்கு அசைன்டு டு த வேரியபிள்ஸ். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ரெஜிஸ்டர் அசைன் பண்ணோம் இல்லையா. ஸோ ஒரு ரிசல்ட் வந்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், புது புது ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. ஸோ நம்ம ஒரு டிக்ஷனரிலாம் எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இப்போ ஃபார் லூப்பு பயன்படுத்துகிறேன். இந்த ஃபார் லூப் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஃபார் ஈச் இன்டர்மீடியட் கோடு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு 3 அட்ரஸ் கோடு கிடச்சிருக்கு இல்லையா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணி ரெஜிஸ்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஃபார் லூப்பை பயன்படுத்தியிருக்கேன். நெக்ஸ்ட், இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னா, ஒன்று டார்கெட், ஆப்பரேட்டர் ஆப்பரண்ட் 1, ஆப்பரேட்டர் 2 ஈக்குவல் டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போது T1, ஓகேங்களா, இதுதான் டார்கெட்டு. ஸோ டார்கெட்டு T1 நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், என்னென்ன, ஏ ஒரு ஆப்பரண்டு, ஆப்பரேட்டர் ப்ளஸ்ஸு பி. ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா. சரி, இப்போது செக் பண்ணணும். செக் இஃப் த டார்கெட் ஆல்ரெடி ஆஸ் எ ரெஜிஸ்டர். இங்கே ஏற்கனவே உங்கள் டார்கெட் ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டார்கெட்டுக்கு ரெஜிஸ்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் ரெஜிஸ்டர். ஸோ அதுக்கு தான் இந்த கோடிங். இஃப் டார்கெட் நாட் இன் வேர் டு ரெஜிஸ்டர், நம்ம ஸ்டார்டிங் ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இந்த டார்கெட்டுக்கு ரெஜிஸ்டர் இல்லைன்னா நம்ம க்ரியேட் பண்ணணும். இஃப் நாட் allocate a நியூ ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் வேரியபிள். சரி, அப்போது ஒரு புது ரெஜிஸ்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்மேட். ஸோ வேர் டு ரெஜிஸ்டர் எது க்ரியேட் பண்ண போகிறோம், இந்த டார்கெட்டுக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு கெட் நியூ ரெஜிஸ்டர். ஒரு புது ரெஜிஸ்டர் அங்கே க்ரியேட் ஆகிடும். சரி, இப்போ ரெஜிஸ்டர்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு, தேவையான ரெஜிஸ்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஆப்பரண்டாக எடுத்து அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே செலுத்தணும். ஸோ அதுக்கான கோடிங் தான் இது. ஸோ இஃப் ஆப்பரண்ட் 1, OP1 ஆப்பரண்ட், அதாவது ஏ பி இருக்கு இல்லையா, அதான் ஆப்பரண்ட். நாட் இன் வேர் டு ரெஜிஸ்டர், அதாவது அந்த டிக்ஷனரிக்குள்ளே அந்த ஆப்பரண்ட் 1 இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதை லோட் பண்ணிக்கணும். ஸோ வேர் டு ரெஜிஸ்டரில் அந்த ஆப்பரண்ட் 1 எடுத்து அந்த வேரியபிள்ஸை லோடு பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லோட் பண்ணோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டெப்பு பண்ணுமே, லோட் த ஆப்பரண்ட் ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டருக்குள்ளே ஆப்பரண்ட் லோட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த மிஷின் கோடுக்கு தான் இந்த சூடோ கோட். நெக்ஸ்ட், அடுத்தது ஆப்பரண்ட் 2, அதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேர் டு ரெஜிஸ்டரில் இல்லைன்னா திரும்ப அதையும் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ தேவைக்கேற்ப ஒவ்வொரு ஆப்பரண்ட்டும் ரெஜிஸ்டருக்குள்ளே லோடு பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இப்போது ட்ரான்ஸ்லேட் த ஆப்ரேஷன், அதாவது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே கோடிங்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட், இஃப் ஆப்பரேட்டர் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸ்டாராக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மைனஸாக இருந்தால் சப்ட்ராக்ஷன் பண்ணணுன்னு அதுக்கு கோடிங்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஆப்பரேட்டர், இப்போ ஆப்பரண்ட்டு சொல்லியாச்சு, ரெஜிஸ்டருக்குள்ளே ஒவ்வொரு ஆப்பரண்ட்டை உள்ளே அனுப்பியாச்சு. ஸோ அதுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ கோட் லைனில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா எஃப், இதெல்லாமே மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக. ஸோ எஃப் ஆட் பண்ணுறோம். எதை ஆட் பண்ணுறோம், ஸோ
ஆப்பரண்ட் 1 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேர் டு ரெஜிஸ்டரில் லோட் பண்ணியிருக்கோம். அதேமாரி வேர் டு ரெஜிஸ்டரில் ஆப்பரண்ட் 2 லோட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த கோட் லைனில் ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஆப்பரண்ட் 2வை அதாவது கோட் லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். இது வேர் டு ரெஜிஸ்டரில் ஒரு ஆப்பரண்ட் 2 இருக்குள்ளே அதை மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்படி இல்லைனா எலிஃப் மைனஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணு, ஸ்டார் இருந்தால் மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் இருந்தால் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ கோட் லைனில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன், அதாவது வேர் டு ரெஜிஸ்டரில் ஆப்பரண்ட் 2வை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம ஆப்பரண்ட் 1 கொடுத்தா போதும், மற்றத்தில் நம்ம ஆப்பரண்ட் 2 மட்டும் கொடுத்தாலே போதும். அதுவே எடுத்து இந்த ஆப்பரண்ட் கூட அந்த ஃபங்க்ஷனை பண்ணிக்கும். சரி, ஸோ நம்ம ஆப்ரேஷன்ஸ்லாம் சொல்லியாச்சு, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், ஓகே, சப்ட்ராக்ஷன்லாம் சொல்லியாச்சு. இப்போது இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக பிரிண்ட் கோட் லைன். ஸோ இந்த கோட் லைனில் தான் நம்மளுடைய ஆன்சர்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த கோட் லைனில் தான். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டுங்க, பிரிண்ட் இது கொடுத்தோம்னா. சரி, இப்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணோம். நம்ம ஃபைனலாக நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு வர ரிசல்ட் எல்லாத்தையும் ஒவ்வொரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணணும். இங்கே பாருங்கள், மூவ் த ரிசல்ட் டு T2, அதாவது நம்ம ரிசல்ட் வந்தோடனே அதை நம்ம என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அது லாஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும் கோடிங்கில். ஸோ பிரிண்ட் எஃப் மூவ், இதில் என்ன இருக்கும்னா டார்கெட்டை நம்ம மூவ் பண்ணுறோம், அதான் அந்த ஃபங்க்ஷன், இங்கே மூவ் பண்ணுற ஃபங்க்ஷன், ஓகேங்களா. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெஜிஸ்டரில் வந்து ஆப்பரண்ட் 1 எடுத்துக்கிறோம், அதை லோட் பண்ணி வைக்கிறது. அதாவது இங்கே பாருங்கள், ஃபைனலாக ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம டார்கெட்டை ரெஜிஸ்டருக்குள்ளே அனுப்பணும். இதுதான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, ஃபைனல் நம்மளுக்கு என்ன வரும்னா வேர் டு ரெஜிஸ்டர், லாஸ்ட்டில் ரெஜிஸ்டரில் என்ன இருக்கோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போது ஒரு இன்டர்மீடியட் கோட் இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுப்போம். ஸோ ஐஆர் கோட் இதுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாமில் கொஷினில் கொடுக்குறாங்க இல்லையா, கொடுத்துருக்கிற 3 அட்ரஸ் கோடுக்கு மிஷின் கோடு க்ரியேட் பண்ணுறோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஐஆர் கோடு இருக்க இடத்துல நம்ம அந்த 3 அட்ரஸ் கோடு இங்கே டைப் பண்ணிட்டோம்னா அதுக்கு அவுட்புட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த சிம்பிள் கோடு ஜென்ரேட்டர் வந்து நம்மளுக்கு இந்த 3 அட்ரஸ் கோடை வாங்கிக்கிட்டு மிஷின் கோடை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், T1 A + B, T2 T1 *C, T3 T2 - T, இந்த மாதிரி 3 அட்ரஸ் கோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டு நம்ம சால்வ் பண்ணோம். இது இந்த ப்ரோக்ராமே சால்வ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டு கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ ஐஆர் கோடு, இந்த ஐஆர் கோடு தான் எங்கே போகும் பாருங்கள், எந்த இடத்துல இருக்க கோடிங்ஸில் ஐஆர் கோடு. ஸோ நம்ம கொடுக்குற அந்த 3 அட்ரஸ் கோடு எங்கே போகும்னா இந்த இடத்துல போகும். இந்த இடத்துல போயிட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடும், வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக அது சால்வ் பண்ணும், ஓகேங்களா. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மிஷின் கோடை மாற்றி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது 1 போகும், அடுத்து 3வது. ஸோ இந்த மாதிரி எத்தனை 3 அட்ரஸ் கோடு இருக்கோ ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அவுட்புட்டு ஜென்ரேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபங்க்ஷன் பேர் ஜென்ரேட் கோடு, அதுக்குள்ளே ஐஆர் கோடு, இந்த ஐஆர் கோடு தான் ஒவ்வொன்றா நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.